ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகேயன் அனாலிசிஸ் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட எக்ஸாம் டேட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமோட டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அஃபிஷியலாக இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் 20ஆம் தேதி நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்ஸ் வில் பி அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேட்ஸ் தான் இந்த ஆடண்டமில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே நம்ம எதிர்பார்த்தோம் ஆனுவல் பிளானர் படி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எக்ஸாம் டேட்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல காலகட்டம், படிக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது செக்யூர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பேப்பர் 1 என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி காலையில் 9:30 to 12:30 நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான முக்கியமாக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 504 சிலபஸ் கோடுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி, அதாவது 10/9/2026 மதியம் 2:30 to 5:30 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 506க்கான எக்ஸாம், பிஜி ஸ்டாண்டர்ட் நடக்கக்கூடிய 506 கோடுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி காலையில் 9:30 to 12:30 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இதில் இந்த அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் 13 போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 போஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பிஹெச்எஸ் வேகன்சியும் இருக்குது. இதோட சேர்த்து இந்த ஏஎஸ்ஐக்கான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல டைம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே ஒரு மாதம் 1.5 மாதம் வரைக்குமே டைம் கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிசியிலேருந்து. அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது செக்யூர் பண்ணலாம். தோஸ் ஒரு ப்ரிப்பேரிங் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.